வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் மிகச்சிறந்த ஆசீர்வாதம் அவருடைய உன்னத பிரசன்னம் நம்மில் இருப்பதுதான். இயேசுவின் பிறப்பை குறித்து கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் சொல்லும்போது இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என உரைக்கிறார். சங்கீதம் 15 இவ்விதமாய் ஆரம்பிக்கின்றது. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? இந்த வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? ஏதோ புறப்பட்டு போய் ஒரு இடத்தில் தங்குவதைப் போல அர்த்தம் அல்ல. கர்த்தருடைய கூடாரம், பரிசுத்த ஸ்தலம் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தையே குறிக்கின்றது. எவரும் கடவுளுடைய நெருங்கிய பிரசன்னத்தையும் ஐக்கியத்தையும் அனுபவிக்க முடியும் என இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகின்றது. அதற்குரிய ஆவிக்குரிய தகுதியையும் இந்த சங்கீதம் நமக்கு காட்டுகின்றது. அநீதி, வஞ்சகம், அவதூறு மற்றும் தன்னலம், பேராசை இவைகள் நம்மில் காணப்பட்டால் தேவ பிரசன்னம் நம்மிலிருந்து எடுபட்டு போகும், விலகும் எனவும் இந்த சங்கீதம் உணர்த்துகின்றது. சவுல் ராஜாவாக இருந்த போதும் தேவ பிரசன்னம் அவருக்குள் இல்லாததால் பயத்தோடும் சமாதானமின்றி தத்தளிப்போடு வாழ்ந்தார். ஆனால் தாவீதோ பாடுகளின் மத்தியிலும் பயங்களின் மத்தியிலும் தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்ததினால் விசுவாசத்தோடும் உறுதியோடும் சமாதானமாய் இருந்தார். அவ்வப்பொழுது சோர்ந்து போனாலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். இந்த சங்கீதம் நம்மிடம் கடவுளின் பிரசன்னம் தொடர்ந்து காணப்படுகிறதா என்பதை தற்பரிசோதனை செய்வதற்கும் உதவியாக உள்ளது. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? தங்குதல் என்றால் ஏதோ விருந்தினராக சில நாட்கள் தங்குதல் அல்ல. எப்போதும் அவருடைய பிரசன்னத்தில் உறவாடுகின்ற அனுபவம். ஆண்டவரோடு நடப்பதையும் நம் அன்றாட அலுவல்களோடு நடப்பதையும் இணைத்து பாருங்கள். இரண்டிலும் ஒரே மனநிலை, ஒரே தரம் காணப்பட வேண்டும். என் அன்றாட காரியங்களில் உண்மையாக, நேர்மையாக, பரிசுத்தமாக இருக்கும் பொழுது தேவ பிரசன்னம் எப்போதும் நம்மோடு இருக்கும். கடவுளோடு உள்ள தொடர்பை இழந்து விட்டால் நாம் எல்லாவற்றையும் இழப்பதற்கு சமம் என்பதை உணர வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தேவ பிரசன்னம் நம்முடைய பிறப்புரிமை. அதை தக்க வைத்துக் கொள்வது நம் வாழ்க்கை முறையில் உள்ளது. சிலர் தேவ பிரசன்னத்திற்காக சில விசேஷித்த கூட்டங்களுக்கு செல்லுகின்றார்கள். இது தேவையில்லாதது, தவறானது. வசனத்தில், விசுவாசத்தில் பலப்படுவதற்காக நாம் செல்லலாம், பிரசங்கங்களை கேட்கலாம். தேவ பிரசன்னத்திற்காக எங்கேயும் செல்லாதீர்கள். தேவ பிரசன்னத்தோடு நீங்கள் எங்கேயும் செல்ல முடியும். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என யோசுவாவிடம் ஆண்டவர் சொன்னதை நீங்கள் எங்கே சென்றாலும் புறப்படும்போது நினையுங்கள். ஆம், கர்த்தர் உங்களோடு, உங்களுக்குள் எப்போதும் இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.